வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. இந்த 2025 டிஎன்பிசி குரூப் 1, 2, 4 அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம், எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம், எந்த எக்ஸாமுக்கு தயாரானாலும் ஜிஎஸ்க்கு நம்ம கோர்ஸ் நம்பி நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அதுக்கு நானும் என்னோட கண்டென்ட்டும் கேரண்டியாக இருப்போம். அதுக்கான ஒரு டெமோ கிளாஸ் தான் இது. நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நீங்கள் கிளாஸ்லாம் சொல்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எப்படி கிளாஸ் எடுப்பீங்கன்னு தெரியாது. உங்கள் டெமோ கிளாஸ் பார்த்தோம்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்கள் அதை ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், நாங்கள் நம்பவும் முடியும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டெமோ கிளாஸ் தான் இது. இது கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியன் பாலிட்டியில், இந்திய அரசியலில் டிஎன்பிசி சிலபஸில் யூனிட் நம்பர் 4ன்னு கொடுத்துருக்குறாங்க. மற்ற தேர்வுகளில் என்னென்ன மாதிரியான சிலபஸ் பேர் சொல்லலாம், ஆனால் சப்ஜெக்ட் ஒன்று தான், கான்ஸ்டியூஷன். அதில் ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து அதில் முக்கியமான விதிகளை நான் உங்களுக்கு ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக வித் ஷார்ட்கட்டோட நடத்தி காட்ட போகிறேன் டெமோ கிளாஸாக. இது ஃப்ரீ டெமோ கிளாஸ், ஓப்பன் டு ஆல். எல்லாருமே இந்த டெமோ கிளாஸ் பார்த்து இந்த கிளாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய கோர்ஸ் பற்றின டீடைல்ஸ் இதுதான். என்டையராக ஜிஎஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். மேக்ஸ் எடுக்கிறது கிடையாது, பயாலஜி எடுக்கிறது கிடையாது, அண்ட் தமிழ் இங்கிலீஷ் எடுக்கிறது கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் ஒன்லி ஜிஎஸ். இந்த ஜிஎஸ்ல ஃபுல் மார்க் எடுக்க வைக்கிறது நம்மளுடைய நோக்கம். நான் என்னுடைய முழு எஃபர்ட்டை போட்டிருக்கிறேன். நீங்களும் உங்களோட எஃபர்ட் போட்டிங்கன்னா கட்டாயமாக இதில் பாஸ் பண்ண முடியும். அதாவது இந்த சப்ஜெக்டில் மேக்ஸிமம் மார்க் எடுக்க முடியும்னு சொல்கிறேன். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் கிளாஸ், ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி வீடியோ அண்ட் பிடிஎஃபை மொபைல் ஆப்குள்ள மட்டும் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எத்தனை முறை வேணாலும் ஆஃப்லைன்லேயே நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ அண்ட் மெட்டீரியலில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஸ்க்ரீன்ஷாட்டு, ஷேர் பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் மொபைல் ஆப்பில் அல்லது நீங்கள் ஆண்ட்ராய்டு, ஐஃபோனு, வெப்சைட்டு, அதாவது லேப்டாப், சிஸ்டமில் நீங்கள் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துக்க முடியும். தனித்தனியாக லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணலாம். வித்தின் ஆப் தான். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 15 மாதம் வேலிடிட்டி 3000. ஓல்டு ஸ்டூடெண்ட்டு நீங்கள் 3 கோர்ஸ் நம்மக்கிட்ட ஓல்டு ஸ்டூடெண்ட்டு படித்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 பே பண்ணால் போதும். அதே போல் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், அதுக்கான சான்றிதழ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் நான் அந்த ஆஃபர் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருக்கும் சும்மா நம்ம கொடுக்குறது கிடையாது. யார் தகுதியான நபரோ அவருக்கு இந்த வாய்ப்புகளை நம்ம கொடுக்குறோம். 50% ஆஃபர், 1500 பே பண்ணால் போதும். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட், தனித்தனியாக ஒரு சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணி படிக்கணும்னா 699 பே பண்ணால் போதும். இந்த ஆஃபர் எல்லாமே பிப்ரவரி 11 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் எதுவுமே இருக்காது. என்டையராக எல்லா ஆஃபருமே இதில் இருக்கக்கூடிய எதுவுமே இருக்காது. 1 இயர் வேலிடிட்டி 4000 ஃபீஸு. அதே போல் இண்டிவிஜுவல் கோர்ஸ் 899 தான் ஃபீஸு. இது பிப்ரவரி 12 ஸ்டார்ட் ஆகும். பிப்ரவரி 11 ஏன் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம்னா, நீங்கள் தைப்பூசம் 2024 தைப்பூசம் அன்றைக்கி தான் நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். அதே போல் இந்த வருஷம் 2025 ஒரு தைப்பூசம் வருது. ஸோ சரியாக நம்ம தமிழ் ஆண்டில் கணக்கெடுத்தோம்னா ஒரு ஆண்டுகள் நிறைவு பெறுது. அதனால இந்த ஆஃபர் இந்த டேட் வரைக்கும் கொடுத்துருக்குறோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் இந்த கிளாஸ் எடுக்கிறோம். இதுக்கான லிங்க் ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலோட வியூ, ஆப்போட வியூ ஃபர்ஸ்ட்லேயே டிஎன்பிஎஸ்சி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குரூப் 1, 2, 4ன்னு நிறைய கோர்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே ஃபீஸ் தான், எல்லாத்துக்கும் ஒரே கோர்ஸ் தான். நான் உங்களை வலுக்கட்டாயமாக படிக்க வைக்கிறேன். குரூப் 4 தான், 10th வரைக்கும் படித்தா போதும். குரூப் 1 நிறைய படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் டீட்டெயிலாக தான் படிச்சாகணும். அப்படிதான் நம்ம கோர்ஸும் இருக்கும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஷார்ட்கட் தேவைப்படுற இடத்துல ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்து தான் எடுக்க போகிறோம். அதை தான் இந்த கிளாஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பகுதி 3, இந்திய அரசியலமைப்பில் பார்ட் நம்பர் 3 ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. பல நூற்றாண்டுகளாக டிஎன்பிசியில் மற்ற தேர்வுகளையும் கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். இந்த அடிப்படை உரிமைகள் எத்தனை விதிகள் இருக்குது? 12 இருந்து 35 வரைக்கும் இதில் விதிகள் இருக்குது. இது அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. அடிப்படை உரிமைகளை மேக்னா கார்ட்டா, மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பினுடைய மிக முக்கியமான பகுதி தான் இந்த பகுதி அப்படிங்கிற அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா ஒரு தனி மனிதன் தன்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டால் அவன் நேரடியாக உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் செல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக உன்னதமான விதி. ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா 226, சுப்ரீம் கோர்ட் 32. இந்த உன்னதமான விதி இருக்கக்கூடிய பகுதி அடிப்படை உரிமைகள். அதனாலதான் இது மேக்னா கார்ட்டா, மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த அடிப்படை உரிமைகள்ல
துவக்கத்துல 7 உரிமைகள் இருந்தது. ஆனா இப்ப 6 தான் இருக்குது. ஒன்னு என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. ஒன்னு நீக்கி அடிப்படை உரிமைகள் இருந்து எடுத்துட்டு பார்ட் நம்பர் 3 பகுதி 3 இருந்து நீக்கி பகுதி 12ல இது விதி 31 இருந்துச்சு, அங்க 300A அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. மாற்றி அரசாங்கம் மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம் 1978 அதான் இங்க கொடுத்திருக்கிறோம். பாருங்க, பகுதி 3ல் இருந்த 6வது அடிப்படை உரிமையான சொத்துரிமை, அதாவது பார்ட் 3ல இருந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் நம்பர் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. அது நீக்கப்பட்டு 44வது சட்ட திருத்தம் 1978ல பாகம் பகுதி 12ல 300A சேர்க்கப்பட்டது. இது மட்டும் இல்ல, இது கூட சேர்த்து இன்னொரு விதியையும் நீக்கி இருக்கிறாங்க. அது என்னன்னா 19(1)F. அது என்னது, நீங்க எந்த பகுதிக்கும் சுதந்திரமாக சென்று அங்கேயே வசிக்கக்கூடிய மிக முக்கியமான உரிமை, அதுல நீங்க சொத்து வாங்கக்கூடிய உரிமையை பத்தி பேசுறதுதான் F. 19 பேச்சுரிமை எழுத்துரிமை தொடர்பான சில விதிகளுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நீங்க எழுதலாம், யாரை பத்தி என்ன வேணாலும் பேசலாம், ஆனா அவதூறு பேசக்கூடாது, பேசினா கேஸ் போட்டுருவாங்க, அது வேற விஷயம். இது 19(1)A. B சங்கங்கள் அமைக்கும் உரிமை. C நீங்க ஆயுதம் இல்லாம கூட்டம் கூடக்கூடிய உரிமை. அதே போல நீங்க மாநிலம் விட்டு மாநிலம் செல்லக்கூடிய உரிமை, வெவ்வேறு மாநிலங்கள்ல வசிக்கக்கூடிய உரிமை, அந்த மாநிலங்களில் சொத்து வாங்கக்கூடிய உரிமை, அதுதான் F. அப்ப சொத்துரிமை சம்பந்தமா வருதா, அதனால நீக்கிடுறாங்க. இதையும் நீக்கிறாங்க, 31 நீக்கிடுறாங்க. ரெண்டுத்தையுமே நீக்கி 300A கொண்டு போய் வச்சிடுறாங்க. இதுக்கான சட்ட திருத்தம் 44 1978 மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த காலகட்டம். இதுல ஒரு அடிப்படை உரிமைக்கு ஏன் முக்கியத்துவம் தராங்க, ஏன்னா இதுதான் ஒரு குடிமகனுடைய மிக முக்கியமான உரிமை. இது பாதிக்கப்பட்டா அவன் நேரடியாக உச்ச நீதிமன்றம் போலாம், விதி 32, உயர் நீதிமன்றம் போலாம் 226. இதுதான் ரிட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல நீதி பேராணைகள். ரிட் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கிலாந்துல இருந்து பெறப்பட்டது. இருக்கிற சட்டத்திலேயே மிக உன்னதமான சட்டம், இருக்கிற ஆணைகள்லயே மிக முக்கியமான பிரபல்யமான ஆணை அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பேராணை, ரிட்ஸ். அதுதான் இந்த ரிட். 5 வகையான நீதி பேராணைகள் இருக்குது. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரஹிபிஷன், செர்ஷியோரரி, கோவாரண்டோ. தமிழ்ல சொல்லணும்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை, நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை. 5 இருக்குது. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம ஆர்டிகல் 32ல படிச்சுப்போம், பெய்டு கோர்ஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நாம முதல் விதியை பார்க்கலாம், அதாவது முதல் உரிமையை பார்க்கலாம். சரி, இதை பார்த்தாச்சு. இப்ப இந்த இடத்துக்கு வருவோம். இதுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்லிவிட்டு போயிடலாம், ஈஸியானதுதான். மொத்தம் 7 உரிமை. இந்த 7 உரிமையில என்ன பண்ணிட்டாங்கன்னா சொத்துரிமையை தான் நீக்கியாச்சு, 31 நீக்கியாச்சு. இப்ப 300A மாறிடுச்சு. இது எங்க இருந்தது, பார்ட் நம்பர் 3ல இருந்தது. இது இப்ப எங்க இருக்குது, பார்ட் நம்பர் 12 இருக்குது. இது என்னவா இருந்தது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்தது, அடிப்படை உரிமைகளாக இருந்தது. இப்ப இது அடிப்படை உரிமை கிடையாது, லீகல் ரைட், சட்ட உரிமை. சொத்துரிமை இப்ப அடிப்படை உரிமை கிடையாது, அது சாதாரண சட்ட உரிமையாக மாற்றப்பட்டு விட்டது. சோ இந்த கான்செப்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த விதியை பாத்தீங்கன்னா 14ல ஸ்டார்ட் ஆகும், 32ல முடியும். ஆனா ஒட்டுமொத்தமா அடிப்படை உரிமைகள் 12ல ஸ்டார்ட் ஆகி 35ல முடியுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த விதிகள்லாம் எதுல இருக்குது, எந்தெந்த விதிகள் எதுக்கு பொருந்தும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இங்க நல்லா கவனிங்க. முதல்ல 2 சாமிக்கு விட்டுறலாம். இந்த படத்துல சொல்ற மாதிரி, லப்பர் பந்து படத்துல என் மாப்பிள்ளை எப்பவுமே முதல் பாலை சாமிக்கு விட்டுருவான் அப்படின்ற மாதிரி முதல் 2 விட்டுருவோம். அதே போல கடைசியா 3 விட்டுறலாம். 33, 34, 35. ஸோ முதல்ல 2 விதி விட்டாச்சு, கடைசியா 3 விதியை விட்டாச்சு. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விதிகள் பாருங்க, 14ல ஆரம்பிச்சு 32 வரைக்கும் இருக்கும். இதுதான் 7 முக்கியமான விதியா நாம இதுல படிக்கிறோம். புரிஞ்சுதா? இப்ப புரியும் பாருங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, சொத்துரிமை, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, சொத்துரிமை, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணுதல். ரைட் டு ஈக்வாலிட்டி ஃபர்ஸ்ட். அடுத்ததாக ரைட் அகெயின்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம். அடுத்தது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். அடுத்ததாக ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் கல்ச்சரல் எஜுகேஷனல் ரைட்ஸ். அப்புறம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அரசியல் அமைப்பு பரிகாரம் அப்படின்னு கூட தமிழ்ல சொல்லுவாங்க.
இந்த மாதிரி 7 விதிகளாக 7 முக்கியமான உரிமைகளாக இதுல இருக்கக்கூடிய விதிகள் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ சமத்துவம் சம்பந்தமா பேசணுமா, அப்ப இதுல இருக்கும். கல்வி மற்றும் கலாச்சாரம் தொடர்பா பேசணுமா, அப்ப இதுல இருக்கும். சொத்துக்களை பத்தி பேசணுமா, அந்த விதி இதுல இருக்கும். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்மளை காப்பாத்திக்கணும்னா நம்ம நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு அரசியலமைப்புல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி பேசணுமா, அது இங்க இருக்கும். அதை அவங்களா அழகா பிரிச்சு அவங்களா ஆர்டர் பண்ணி அதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்ம படிக்க போறோம். அப்ப 12, 13 விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 2, 33, 34, 35 கடைசி 3 விட்டுருங்க. நடுவில் இருக்கக்கூடிய 14 ஆரம்பிச்சு 32ல முடியுது. 14 ஆரம்பிக்குது 32ல முடியுது. கரெக்டா? டன். நெக்ஸ்ட். இப்ப இதெல்லாமே எக்ஸாம்ல கேட்கறான். 4 இந்த பக்கம் 4 கொடுத்து அதை மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லிடுறான். போனாடி கேட்டான் குரூப் 1 கொஸ்டின், நிறைய பேர் தப்பா போட்டாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23, 24. கரெக்டா? ஒரே ஒரு எழுத்தை மாத்திட்டான். இப்ப நான் சுரண்டலுக்கு எதிரான அப்படின்னு நம்ம 2ஆ பிரிச்சு கொடுத்துட்டேன். பிரித்து எழுதுக நான் பண்ணிட்டேன். நீங்க சேர்த்து எழுதுக பண்ணீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான கே, சுரண்டலுக்கு எதிரான, அதாவது QA போயிட்டு அதுக்கு பதிலாக கேன்னு வந்திருக்கும். நம்ம தமிழ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி அடிச்சு பாருங்க கடைசியா. ஓகே, சுரண்டலுக்கு எதிரான. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு லெட்டரை மாத்திட்டான். சுரண்டலுக்குள் அந்த சுரண்டலுக்கே இருக்குல்ல, அத கூண் மாத்திட்டான். சுரண்டலுக்குள்ளான உரிமைன்னு சொல்லிட்டான். சுரண்டலுக்குள்ளான உரிமையை பேசுறாங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் பேசுவாங்க. ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் கிடையாது, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அந்த ஒரே ஒரு எழுத்து மாறிடுச்சு. அப்ப எவ்வளவு டீட்டெயிலா நுணுக்கமா படிக்கணும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. அதனால நம்ம பெய்டு கோர்ஸ் எதுக்காக நம்ம யூஸ்ஃபுல்னு சொல்றோம்னா, நீங்க என்னதான் படிச்சிருக்கலாம், ஸ்கூல் புக் 6 to 12 ஸ்கூல் புக், ஓல்டு புக், நியூ புக், லட்சுமிகாந்த், சந்திரசேகரன், டிடி பாஸ், வெங்கடேசன், இதை தாண்டி எந்த புத்தகம் படிச்சிருந்தாலும் புரிதல் இருந்தா மட்டும்தான் நீங்க குரூப் 1 பாஸ் பண்ண முடியும். குரூப் 2 மெயின்ஸ் போன்ற தேர்வுகளில் பாஸ் பண்ண முடியும். ஓரளவு நீங்க மேலோட்டமா படிக்கிறீங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸ் தேர்வுகள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 இது நீங்க ஈஸியா பாஸ் பண்ணலாம். அதுவும் இப்பெல்லாம் டஃப் ஆகிட்டா அது வேற விஷயம். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, கான்செப்ட் வைஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றோம். அப்படி ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு தான் இந்த கோர்ஸ்ன்னு சொல்றோம். இதுக்கு நம்ம ஒரு ஸ்டோரியை பார்த்துடலாமா? நல்லா கவனிங்க. நம்ம எல்லாம் சமத்துவமா இருந்தோம். சமத்துவ உரிமை, சமத்துவமா இருந்ததுனாலதான் சுதந்திரம் கிடைச்சது, நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, சுதந்திர உரிமை. சுதந்திரம் கிடைச்சாலும் நம்மளை போட்டு சுரண்டுறானுங்க. சுரண்டுறானுங்களா? 75 ஆண்டு 76 ஆண்டுகளாலும் சுரண்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப சுரண்டலுக்கு எதிரான உரிமை எப்படி சுரண்டுறாங்க? நம்ம கல்வி அல்லது சாமி, அதாவது கலாச்சாரம், சமய நம்பிக்கை அப்படிதான் சுரண்டுறாங்க. அப்ப சமயத்தின் பேர்ல நம்மளை சுரண்டுறாங்க, கல்வி கலாச்சாரத்தின் பேர்ல நம்மளை சுரண்டுறாங்க. கரெக்டா? கலாச்சாரம் தான் பெரிய பிரச்சனையாவே இருக்குது. ஆனா இந்தியாவுடைய மிகப்பெரிய அந்த சாதனை அல்லது மிகப்பெரிய அத்தியாயமே, மிகப்பெரிய விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம் தான். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு. பல்வேறு விதமான இன மக்கள், மொழி மக்கள், ஜாதி பிரிவாக பிரிந்திருக்கக்கூடிய மக்கள் இது வந்து பெரிய கண்டத்துல தான் இருக்கும், அதாவது கான்டினென்ட்ல தான் இருக்கும். ஆனா இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு தான். இந்த நாட்டிலேயே இவ்வளவு விஷயம் இருக்கிறதுனால இந்தியா இஸ் ஏ சப்கான்டினென்ட் சொல்றாங்க. இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. அதுவே பிரச்சனையாகவும் இருக்குது, அது வேற விஷயம். அப்போ நாம சமத்துவமா இருந்ததுனாலதான் சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்சாலும் நம்மளை சுரண்ட ஆரம்பிச்சாங்க. எப்படி சுரண்டுறாங்க? சமயத்தின் பேர்ல, கல்வி மற்றும் கலாச்சாரத்தின் பேர்ல. கடைசியா சொத்தையும் சுரண்டிட்டாங்க. 6வது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனை வந்து போச்சு, நம்ம கோர்ட்டுக்கு போறோம். 7வது முடிஞ்சு போச்சு. இதுதான் இதுக்கு ஷார்ட்கட். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணுதல். இப்ப ஈஸியா இருக்குதா? அப்படியே நீங்க ஒரு 3 வாட்டி சொல்லி பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு வாட்டி எழுதி பாத்தீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, சொத்துரிமை, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணுதல். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நீங்க சொல்லி பார்த்து எழுதி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது சம்பந்தமா எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இது இந்த 7 படிச்சு காட்டுறது மட்டும் இல்ல, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதிகளையும் விலக்கி டீட்டெயிலா நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம். இப்ப ஈவன் பாத்தீங்கன்னா இப்ப யூபிஎஸ்சி நோட்டிபிகேஷன் வந்திருக்குது, அதுக்குமே நம்ம பாலிட்டி கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் போன வாட்டியே ப்ரூஃப் வீடியோ போட்டிருந்தேன். யூபிஎஸ்சியில 20 கேள்வி கேட்டான், 19 கேள்வி நம்ம நடத்தினதான் வந்துச்சு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல 2024ல. சரி, இப்ப இந்த ஆர்டிகல் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நம்பர்ஸ்ல. இது 5424211 5424211. என்ன ஃபோன் நம்பர் மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? எஸ். 5 அப்படின்னா 14, 15, 16, 17, 18 5 விதிகள். அடுத்தது 19, 20, 21, 22 4, 23, 24 2, 25, 26, 27, 28 4, 29, 30 2, 31 1, 32 1, அவ்வளவுதான். அதுதான் 5424211. இப்ப நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்.
14 to 18, 19 to 22, 23, 24, 25, 28, 29, 30, 31, 32. ஈஸியா சொல்ல முடியுதா? சொல்ல முடியும், உங்களாலேயும் முடியும். நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவுதான் விஷயம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த உரிமையை பத்தி அக்கு வேற ஆணி வேறாக ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுக்க போறேன். பார்க்கலாமா? டன். அதுக்கு முன்னாடி 2 விதிகள், 12 மற்றும் 13வது விதி. 12 என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரிக்கான விஷயம். எப்பயுமே ஒரு அரசியலமைப்பு பாகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் விதி அந்த பாகத்துக்கான விளக்கம் சொல்றது. அடிப்படை உரிமைகளுக்கான பொருள் விளக்கம், டெஃபினிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகள் என்பது ஒரு மகா சாசனம். இது இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய சட்டம், மிகப்பெரிய உரிமை. இது பாதிக்கப்பட்ட நபர் நீதிமன்றத்தை நாடலாம், நேரடியாக உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு போக முடியும். இதெல்லாம் கதைகளும் இதுக்குள்ள வந்துடும். அடுத்தது 13 என்னன்னா, law inconsistent with or in derogation of the fundamental rights. அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக அல்லது முரணாக ஒரு சட்டம் இருந்தால், ஒரு விதி இருந்தால், ஒரு சட்ட திருத்தம் பண்ணால் என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது, செல்லாது, பொருந்தாது. அவ்வளவுதான். இதுதான் 13வது விதி. அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க, சட்டத்தை திருத்துறீங்க, மாற்றம் கொண்டு வரீங்கன்னா அந்த சட்ட திருத்தமே செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு அரசியலமைப்புல ஏற்கனவே தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விளக்கம் சொல்லிடுவாங்க. அரசுனா என்ன, அரசாங்கம்னா என்ன. இப்ப அரசு ஊழியர்கள் எடுத்துக்கோங்க. 5 வருஷம் ஆயிடுச்சுப்பா, நீங்க குரூப் 4 பாஸ் பண்ணி வந்துட்டீங்க, 5 வருஷம் வேலை செஞ்சுட்டீங்க, உங்களோட பதவி காலம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியுமா? நீங்க குரூப் 1 எழுதுனீங்க, டிசியா இருக்கிறீங்க, டிஎஸ்பியா இருக்கிறீங்க, 5 வருஷம் ஆயிடுச்சுங்க, உங்களுக்கு பதவி காலம் முடிஞ்சது, வீட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியும்? அப்போ அரசு அப்படிங்கிறது மாறாது, அரசாங்கம் என்பது மாறக்கூடியது. அப்ப அரசு என்பது அரசு ஊழியர்களை குறிக்கக்கூடியது. அப்ப அரசாங்கம் என்பது ஆளும் அரசை குறிக்கக்கூடியது, அரசியல் கட்சிகளை குறிக்கக்கூடியது. அவங்களுக்கு தான் 5 வருஷம் அவகாசம், பதவி காலம். 5 வருஷம் அப்புறம் அவங்க ஜெயிச்சு வர்றதும் வராதும் மக்களாகிய நம்ம கையில தான் இருக்குது, நம்ம போடுற ஓட்டுல தான் இருக்குது. ஆனா அரசு அதிகாரிகள் அப்படி கிடையாது. 2 பேர் என்ன செய்யறாங்க? முதல்ல அரசாங்கம், இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம், இதுக்கு கீழே பல லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணும்? திட்டங்களை வகுக்கும், ஒரு பாலிசியை மேக் பண்ணும். அதை நடைமுறைப்படுத்துறது இவங்க வேலை, கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நாளைக்கு அரசு ஊழியர்கள் உங்களோட கையில தான் அது இருக்குது. இந்த விளக்கம்லாம் விதி 13 சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம இடத்துக்கு வருவோம். முதல் உரிமையை தான் நம்ம இந்த கிளாஸ்ல டீட்டெயிலா படிக்க போறோம். இதுதான் கிளாஸ். ஆனா இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன் பாத்துக்கோங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. 14ல இருந்து 18 வரைக்கும் விதிகள் இருக்குது. இந்த 5 விதிகளை 5 செகண்ட்ல சொல்லலாம். LDOUT முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். புரியல? இப்ப பாருங்க, புரியும். LDOUT, LD அவுட். இந்த 5 லெட்டர் படிச்சா 5 விதி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பார்க்கலாமா? பேர் பாருங்க, சமத்துவ உரிமை. சமமா இருக்கணும், சமத்துவத்தை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். என்னென்ன விதிகள் இருக்கு பார்க்கலாமா? 14, 15, 16, 17, 18. முதல் விதி, லா பிஃபோர் ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். நீ, நான், ஜாதி, மதம், இனம், மொழி, பாலினம், பிறப்பிடம் இதெல்லாம் தாண்டி எல்லாருமே சமம். எதுக்கு முன்னாடி? சட்டத்துக்கு முன்னாடி. சொல்றாரு இல்லையா, நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. தீர்ப்பு எப்படி இருக்கணும்? நியாயமான முறையில இருக்கணும். அதே போலதான் சட்டமும் நியாயமா இருக்கணும், எல்லாருக்கும் காமனா பொதுவாக இருக்கணும். அதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஜாதி, மதம், இனம், மொழி, பிறப்பிடம், பாலினம் இதெல்லாம் ஒரு கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க முதல்ல. ரெண்டாவது, prohibition of discrimination on grounds of race, religion, caste, sex and place of birth. ஒருத்தரை அவருடைய இனம், மொழி, பிறப்பிடம், பாலினம், ஜாதி இதை வச்சே நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு எந்த பாகுபாடுமே பார்க்க கூடாது. பாகுபாடு பார்க்க தடை, prohibition of discrimination. அதுதான் 15வது விதி. 16, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்குமே சமமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அரசு வேலைகள்ல, கல்வி நிலையங்கள்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கணும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. 17, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. தீண்டாமையை ஒழிக்கணும். எந்த அடிப்படையிலுமே நம்ம இந்தியாவில் தீண்டாமை இருக்கக்கூடாது. அதனால கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துலையுமே அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கமே கொடுக்கல. அதே போல மைனாரிட்டி, சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாம எண்ணிக்கையில அதிகமா இருந்தா அவங்க பெரும்பான்மை, கம்மியா இருந்தா அவங்க சிறுபான்மைன்னு சொல்லிடுறோம், மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு. ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துலையுமே மைனாரிட்டி அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் கிடையாது. அதே போல அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு சொல்றாங்க, பின்னாடி சொல்றாங்க.
நாங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அதையே அவனுங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நாங்க டெஃபினேஷனே கொடுக்கல. தீண்டாமை அப்படிங்கிற விஷயம் நீங்க பின்பற்றவே கூடாது. அது இந்த ஜாதி மேல, அந்த மதம் அந்த மதத்து மேல அப்படிலாம் கிடையாது. யார் மேலையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, தீண்டாமைய புகுத்தக்கூடாது, அதை நடைமுறைப்படுத்தவும் கூடாது. தீண்டாமையை ஒழிக்கணும், அறவே ஒழிக்க வேண்டியது. 17. 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்கள் துறப்பு. இப்ப ஆங்கிலேயர் நம்மள வந்து பிரிக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு ராவ் சாஹிப், ராய் சாஹிப், அப்புறம் வந்து திவான் பகதூர், ராஜ் பகதூர் அப்படின்னு நிறைய பட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. அந்த பட்டங்கள் எல்லாம் திறந்துடுறது, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நாங்க வந்து இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு, இந்தியாவுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கியாச்சு. இப்ப நம்ம ஜனவரி 26 தாண்டி வந்திருக்கிறோம். ரிப்பப்ளிக் டே 1950 ஜனவரி 26 தான் இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடாக மாறுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்தியா தனக்கான சட்டத்திட்டங்களை நாமளே உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்திட்டோம். நமக்குன்னு தனியா ஒரு அரசியல் அமைப்பு இருக்குது. அந்த அரசியல் அமைப்பை நாம பின்பற்றி நடக்கிறோம். அப்ப நம்ம யாருக்கும் கீழ்ப்படிந்தவன் கிடையாது. நம்ம நாட்டுல சட்டம் தான் உயர்வானது, மேலானது. அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. இந்தியாவில் ரூல் ஆஃப் லா தான் ஆட்சியில இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்துல அவங்க கொடுத்த பட்டத்தெல்லாம் திறந்துட்டு நாம நமக்கான பட்டங்களை உருவாக்கிக்கலாம். இந்தியாவின் மிக உயரிய விருது, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாரத ரத்னா. 1954ஆம் ஆண்டுல இருந்து அந்த விருது கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெவல், அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன், தேர்டு பத்ம பூஷன், அதுதான் இப்ப அஜித்குமார் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ. இதெல்லாம் பத்ம விருதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1961 இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுவே எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற தேர்வுகள்ல பலமுறை கேட்ட கேள்வி. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். எந்த சைட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்ம எந்த சொல்லுவாங்க இல்லையா, எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்தாலும் நான் பிரச்சனை சமாளிக்க சரியா தயாரா இருப்போம்ன்ற மாதிரி எக்ஸாமுக்கு நம்ம தயாரா இருக்கணும். 1954 இருந்து பாரத ரத்னா, பத்மா அவார்ட்ஸ் 1961 இருந்து. சரி, அப்ப நமக்கான பட்டங்களை நம்மளா உருவாக்குறோம். அது மட்டும் இல்லாம அதே ஆங்கிலேயர் காலகட்டத்துல கொடுத்த சில பட்டங்கள் நம்ம வச்சிருக்கோம், கொடுக்கல. என்னன்னா, நான் படிச்சு வாங்கின பட்டத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இராணுவத்துல சேவை செஞ்சு உயிரை கொடுத்து அல்லது என்னுடைய உடல் பாகங்களை இழந்து நான் சேவை செஞ்சிருக்கேன்ல, அதுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நான் திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக், கல்வி மற்றும் இராணுவத்துல சேவை செஞ்சு வாங்கிய பட்டங்களை தவிர மற்ற எல்லா பட்டங்களையும் திறந்துட்டு நமக்கான பட்டங்களை நம்மளா உருவாக்குறது. இப்ப இதுல எல் லா, டினா டிஸ்கிரிமினேஷன், ஓன் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ அன்டச்சபிலிட்டி, டி டைட்டில்ஸ். இதுதான் LDOUT அப்படிங்கிற 5 லெட்டர். இந்த 5 லெட்டரை வச்சுதான் 14, 15, 16, 17, 18 5 விதிகளுக்கு ஷார்ட்கட்டா முடிச்சாச்சு. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஸோ இதுதான் நம்ம அந்த ஷார்ட்கட். LDOUT, லா பிஃபோர் ஈக்குவாலிட்டி, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு பார்க்க தடை. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்பு கல்வியில சம வாய்ப்பு. யூ அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. டீனா டைட்டில்ஸ், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்கள் திறப்பு. ஸோ ஒரு கிரிக்கெட் பிளேயர் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, இது விக்கெட், 3 ஸ்டெம்ப் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டெம்ப்னு சொல்றோம், அந்த விக்கெட்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்ல. அந்த விக்கெட்டை பேட்டால வந்து தடுக்கலாம், அடிக்கலாம் பாலை. ஆனா நம்ம உடல் பாகங்களை வச்சு நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா அது அவுட். LBW அவுட்னு சொல்லுவாங்க, லெக் பிஃபோர் விக்கெட்ஸ், LBW அவுட். அது போல நம்ம என்ன பண்றோம்னா, கான்ஸ்டியூஷன்ல ஒரு முக்கியமான இந்த அவுட் இருக்குது, அதுதான் LD அவுட், LDOUT. இந்த 5 லெட்டர் படிச்சீங்கன்னா 14, 15, 16, 17, 18 விதிகள் முடிஞ்சது. இதை பத்தி டீட்டெயிலா போனீங்கன்னா, இன்னும் படிக்கணும்னா, லா பிஃபோர் ஈக்குவாலிட்டி, ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற வார்த்தையை யார் சொன்னது? இங்கிலாந்துல இருந்து பெறப்பட்டது, AV டைசி தான் சொல்லியிருக்கிறார். 15வது விதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், பாகுபாடு பார்க்க தடைன்னு சொல்றாங்க. பாகுபாடே பார்க்க கூடாதுன்னு. ஆனா அதுக்குள்ள ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்த 3வது 4வது பாயிண்ட் பாருங்க. பெண்கள் குழந்தைகளுக்கு ஆதரவாக, அவங்கள முன்னேற்றுவதற்காக, அவங்கள வந்து டெவலப் பண்றதுக்காக சட்டங்களை உருவாக்கலாம். அது பாகுபாடா கருதப்படாது. அது 15ல 3. அதே போல ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், கல்வியில, பொருளாதாரத்துல, அரசியல்ல அவங்களுக்கான நீதிகள் பெறாம கடை நிலையில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் ஆதரவாக சட்டங்களை, விதிகளை அரசாங்கம் உருவாக்கலாம். அது பாகுபாடாக கருதப்படாது அப்படின்னு 15ல 4ல சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதர் வீக்கர் செக்ஷன்ஸ், சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், SC ST மற்றும் சமூகத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய நபர்களை அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக அரசாங்கம் சட்டங்களை உருவாக்கலாம். அது பாகுபாடாக பார்க்கப்படாது. இங்க பாகுபாடு என்ன சொல்றான்,
இந்த அடிப்படையில் பார்க்க கூடாதுன்னு சொல்றான். ஜாதி, மதம், இனம், மொழி, பிறப்பிடம், பாலினம் இதெல்லாம் வச்சு நீ பாகுபாடை பார்க்க கூடாதுன்னு சொல்றான். ஆனா அதே ஆள் என்ன சொல்றான்னா 15(3)ல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாகுபாடு பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களை காப்பாத்துறது முன்னேற்ற வேண்டியது அரசினுடைய கடமை. அதே போல 15(4)ல என்ன சொல்றான், பட்டியல் பழங்குடியினர் சமூகத்துல பொருளாதாரத்துல கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய மற்ற வீக்கர் செக்ஷன்ஸை நீங்க மேல கொண்டு வர்றதுக்கு அவங்கள அப்லிஃப்ட் பண்றதுக்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்கலாம், அது வந்து பாகுபாடெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முதல் சட்ட திருத்தம் 1951ல இது இந்த விதி சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் பொன்னாடி குரூப் 1ல கேட்ட கொஸ்டின். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 15ல வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். அதே போல இதை நம்ம டீட்டெயிலா அடுத்து பின்னாடி பார்க்கலாம். 17ல பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டம், அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், அதுதான் பிசிஆர் ஆக்ட்னு சொல்லுவாங்க, குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1976, பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பிஓஏ ஆக்ட்னு சொல்லுவாங்க, இது பிசிஆர் ஆக்ட், இது பிஓஏ ஆக்ட், வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989, 55, 76, 89 ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். விதி 17ல வர்றது தீண்டாமை ஒழிப்புன்னு படிச்சோம்ல, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அந்த விதி. 18வது விதி மகாராஜா, ராய் பகதூர், ராய் சாஹிப், ராஜ் பகதூர், திவான் பகதூர் இந்த மாதிரி பட்டங்கள் எல்லாம் திறந்துட்டு நமக்கான பட்டங்களை நாம் உருவாக்குறோம். அதுதான் என்னன்னா ஜனவரி 2ஆம் நாள் 1954ல ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பாரத ரத்னா தேசிய விருதுகள் உருவாக்கப்பட்டது. இது வரைக்கும் இந்த பாரத ரத்னா விருது இது 18வது ஆர்டிகல் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் பட்டங்கள் துறப்பு, இது 17வது ஆர்டிகல் வருது. ஸோ இந்த இடத்துல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா இது வரைக்கும் 53 பேர் வாங்கியிருக்கிறாங்க. 1954ல 3 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் வருஷம். அந்த 3 பேருமே தமிழர்கள். ட்ரிபிள் ஆர்னா நீங்க ராஜமௌழி படம் நினைச்சிட போறீங்க, ஷார்ட்கட். ராஜகோபாலாச்சாரியார் நம்ம ராஜாஜி, சேலத்து மாம்பழம், தமிழகத்தினுடைய முதுபெரும் அறிஞர், மூதறிஞர் ராஜாஜி, சக்கரவர்த்தி திருமகனார். 2வது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அவருடைய பிறந்த தினம் தான் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். இந்தியாவுடைய முதல் குடியரசு துணைத் தலைவர், 2வது குடியரசுத் தலைவர், நம்ம திருத்தணி பகுதியை சார்ந்தவர், தமிழர். 3வது ராமன், திருச்சி சர் சி வி ராமன், ஒரு மிகப்பெரிய இயற்பியல் மாமேதை நம்ம ராமன் அவர்கள். இங்க 3 பேர் பேர் பாருங்க, ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், ராமன், ட்ரிபிள் ஆர்னு வருதா. ஸோ 3 பேருமே தமிழ்நாட்டை சார்ந்தவங்க ஃபர்ஸ்ட் 3 பேர். ஸோ இவ்வளவுதான் விதிகள். இப்போ நம்ம இந்த பாரத ரத்னா விருது பார்த்துட்டோம். 1954ல பத்ம விருதுகள் எந்த வருஷம் சொன்னேன், பத்மா அவார்ட்ஸ் 1961. அதாவது பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இது 3 பத்ம விருதுகள்னு சொல்லுவாங்க. பத்மா அவார்ட்ஸ் இது 1961ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பாரத ரத்னா இந்த இமேஜ் இது வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுது, 1954ல ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? டன். இப்போ இது பத்தின டீடைல்ஸ் தான் கொடுத்துரும், ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஃபுல்லா நடத்தினா ரொம்ப டைம் ஆயிரும், நீங்களே பார்த்துக்கோங்க. பாரத ரத்னா 54ல ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா இல்லை சொல்லியிருக்கிறோம். 62, 63 அப்படியே வந்தீங்கன்னா கடைசியா இப்ப கொடுத்தது பார்க்கலாமா. இப்ப யாருக்கு கொடுத்துருக்காங்க, 2024ல தான், 25ல இந்த வருஷம் யாருக்கும் கொடுக்கல. குடியரசு தின விழாவில் அறிவிப்பாங்க இப்போ வழக்கமா, இந்த வாட்டி யாருக்கும் கொடுக்கல. 24ல பாருங்க, கர்பூரி தாக்கூர், லால் கிருஷ்ண அத்வானி, எல்கே அத்வானி அவர்கள், நரசிம்மராவ், பி வி நரசிம்மராவ் முன்னாள் பிரதமர், சரண் சிங் முன்னாள் பிரதமர், எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சியின் தந்தை, ஒரு தமிழர், தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஸோ இவருக்கு வரைக்கும் கடைசியா பாரத ரத்னா விருது கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இவங்க எந்த ஃபீல்டோட ரிலேட்டா இருக்காங்கன்ற விஷயம் வரைக்கும் கொடுத்துருப்போம். அவ்வளோ நுணுக்கமா டீட்டெயிலா கொடுத்துருப்போம். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுல முக்கியமான டேட்டாஸ் பார்க்கணும்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 பேர். அடுத்த வருஷம் பாருங்க, பகவான் தாஸ், விஸ்வேஸ்வரய்யா நம்ம மைசூர் பகுதியை சார்ந்தவர், ஜவஹர்லால் நேரு. அப்படியே வந்தீங்கன்னா முதல் பெண்மணி இந்திரா காந்தி, ஃபர்ஸ்ட் விமன் இந்தியாவில் பாரத ரத்னா வாங்கின ஃபர்ஸ்ட் விமன் இவங்க தான். ஃபர்ஸ்ட் ஃபாரினர் நீங்க மதர் தெரசாவை சொல்லிட்டீங்கன்னா தப்பு, ஏன்னா மதர் தெரசா இந்திய குடியுரிமையை வாங்கிட்டாங்க, அவங்க ஃபாரினர் கிடையாது. அப்ப யாரு ஃபாரினர், ஃபர்ஸ்ட் நான் சிட்டிசன், அவர் முதல் இந்தியர் அல்லாதவர் யாருன்னா கான் அப்துல் காஃபர் கான், எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் இல்லையா. ஸோ முக்கியமான நபர். நம்ம எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர், நெல்சன் மண்டேலா 2 பேருக்கும் ஒரே வருஷம் கொடுத்துருக்காங்க 90ல. அதே போல மாமேதை நம்ம
ஏபிஜே கலாம் அவர்கள் 97ல வழங்கப்பட்டிருக்குது. 99ல அமர்த்தியா சென் பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு 98ல வாங்கினார். அதுக்கப்புறம் 99ல அவருக்கு நம்ம என்ன பண்றோம், இந்தியாவில் பாரத ரத்னா விருது கொடுக்குறோம். ஸோ இதே போல கிரிக்கெட் பிளேயர், ஒன் அண்ட் ஒன்லி கிரிக்கெட் பிளேயர் சச்சின் தெண்டுல்கர் 2014ல் அவர் கொடுத்துருக்குறாங்க. அதே போல லதா மங்கேஷ்கர், ஸோ அவங்க ஒரு முக்கியமான நபர். இதே போல எல்லா முக்கியமான நபர்கள் அது எந்த ஃபீல்டுன்னு எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்குறோம். இப்போ போயிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். அதுதான் என்னன்னா ஆர்டிகல் 16ல வர்றது, விதி 16க்குள்ள வர்றது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கறது. இதுல முக்கியமான டேட்டாவை மட்டும் சொல்றேன். ஏன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த பேஜை நான் பெய்டு கோர்ஸ்ல அரை மணி நேரத்துக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இவ்வளோ டைம் இப்போ நான் எடுத்துக்க முடியாது. ஸோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி ஆகிடக்கூடாது, வீடியோவும் கிறிஸ்பாக இருக்குன்றதுனால தான் இவ்வளோ விஷயத்த கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். முதல் ஆணையம் ஃபர்ஸ்ட் பிசி கமிஷன் காகா கலில்கர் தலைமையில் 53ல போடப்பட்டது. 55ல அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. ரெண்டாவது பிசி கமிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் சொல்லுவாங்க, வரலாற்று சிறப்புமிக்க மண்டல் கமிஷன். இந்த மண்டல் கமிஷன் 79ல் அமைக்கப்பட்டு 80ல் அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. இது வரைக்கும் 2 பிசி கமிஷன் தான் போட்டிருக்காங்க. 2 பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் தான் என்னன்னா, இப்போ யாரெல்லாம் பிசி யாரெல்லாம் எம்பிசியோ நம்ம தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணிகள்ல அவங்க ஓபிசி தான் சொல்லணும். பிசி எம்பிசி டிஎன்சி எல்லாம் சொல்லக்கூடாது, பிசி முஸ்லீம்லாம் சொல்லக்கூடாது. அவங்க ஓபிசி தான் மத்திய அரசை பொறுத்தவரையில. அவங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி 3 பிரிவு தான் பிரிப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, உங்களுக்கு ஜாப்லயோ எஜுகேஷன்லயோ. அப்போ அந்த 27% தனியா ஒதுக்கி ஓபிசிக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன கமிஷன் மண்டல் கமிஷன். அதை இந்திரா காந்தி அம்மையார் ஏத்துக்கவே கிடையாது 80ல. 10 வருஷத்துக்கு அப்புறம் 90ல வந்த விஸ்வநாத் பிரதாப் சிங் விபி சிங்காக அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதுதான் அவரு ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு அதுக்கு பலனாக தன்னுடைய ஆட்சியை இழந்துட்டார். ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை நாடெங்கும் வெடிச்சது. பிசி அதாவது ஓபிசியை தவிர எஸ்சியும் இதுக்காக போராடினாங்க, எஸ்டியும் போராடினாங்க, ஜெனரல் கமிட்டியில இருக்கவங்க போராடினாங்க. அதாவது பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே மத்திய அரசு பணிகளை வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில ஓபிசியாகத்தான் கணக்கிடப்படுவாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரிசர்வேஷன் தான் இது பண்ணது 1990ல் ஆகஸ்ட் 7ல் பண்ணார். 92ல இந்திரா சகானி வழக்கு மண்டல் கமிஷன் தொடர்பான வழக்கு. எப்படி நீங்க ரிசர்வேஷன் கொடுப்பீங்க, இந்த ரிசர்வேஷன் கரெக்டா போய் சேருதா உங்களுக்கு தெரியுமா, இது எந்த அடிப்படையில கொடுக்குறீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நடந்துச்சு. இதனுடைய தீர்ப்பினுடைய சாராம்சம் தான் 93ல கிரீமி லேயர் சிஸ்டம், பாலேடு அடுக்கு முறை, அல்லது இங்கிலீஷ்லயே சொல்ற வேண்டியதுதான், அப்பதான் ஈஸியா புரியும். லேயரா பிரிக்கிறாங்க. அதாவது யார் ஓபிசி யார் ஓபிசி இல்லை. ஒரு ஆண்டினுடைய வருமானத்தை வச்சு இன்னைக்கு டேட்ல ஒரு நபர் 8 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சாருன்னா அவர் ஜெனரல், 8 லட்சத்துக்கு கீழே சம்பாதிச்சார் அப்படின்னா 5.5 லட்சம் 6.5 லட்சம் 7.25 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சாருன்னா அவர் ஓபிசி. அப்படிதான் நம்ம ஓபிசியை ஜெனரலா பிரிக்கிறோம் அப்படின்னு ராம்நந்தன் தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க. இந்த ராம்நந்தன் கமிட்டியோட ரிப்போர்ட் தான் இந்த கிரீமி லேயர் சிஸ்டம். இப்ப இருக்கக்கூடிய நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே எஸ்எஸ்சி எல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா அதுல கேட்கும், நீங்க கிரீமி லேயரா நான் கிரீமி லேயரா, சிஎல்லா என்சிஎல்லா. சிஎல் அப்படின்னா கிரீமி லேயர், அப்ப நீங்க எதுல வருவீங்க, ஜெனரல்ல வருவீங்க. நான் கிரீமி லேயர் அப்படின்னா நீங்க ஓபிசியில வருவீங்க. இது 8 லட்சத்துக்கு மேல சம்பளம், இது 8 லட்சத்துக்கு கீழே சம்பளம், அவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுக்கு காரணமான கமிட்டி ராம்நந்தன் கமிட்டி. இதே காலகட்டத்தில் தேசிய அளவில் ஏற்படுத்தப்பட்ட ஆணையம் தான் நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி, தேசிய பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். இது 1993ல ஏற்படுத்தப்பட்டது. இப்படியே இங்க பாத்தீங்கன்னா 102வது சட்ட திருத்தம் 2018ல நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி 338B அப்படிங்கிற ஆர்டிகல்ல சேர்க்கிறாங்க. அப்ப இதுக்கும் என்ன வித்தியாசம், சின்ன வித்தியாசம் தான். இது அரசியலமைப்பு சாராத இயக்கம், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே அவங்களுக்கு இடம் கொடுக்கல. இங்க இவங்க கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியல் அமைப்பு சார்ந்த இயக்கம். அரசியல் அமைப்புல அவங்களுக்கு ஒரு விதியை உருவாக்கி அதுக்குள்ளார தேசிய பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு உருவாக்கி அந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக பாராளுமன்றத்துல ஒரு சட்ட திருத்தமும் செஞ்சிருக்கிறாங்க. 102வது சட்ட திருத்தம் 2018, 102 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018. அப்போ இது கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இப்போ இந்த காலகட்ட ரிசர்வேஷன் ஓபிசிக்கு 27, எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 7.5, மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா 49.5ன்னு வரும். அப்ப என்ன சொல்லுது மத்திய அரசு, மத்திய பணிகள்ல நாங்க 50% இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம், 50% நீங்க ஓப்பன்லயே வைங்க,
அதை ஜென்ரல் கம்யூனிட்டியா இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க, ஓபிசியா இருக்கவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க, எஸ்சி எஸ்டியா இருக்கவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இது மத்திய அரசு பணிகள்ல. இந்த காலகட்டத்துல அந்தந்த மாநில அரசுகள் ஒரு கொள்கை முடிவுகள் எடுக்கிறாங்க. தமிழகத்துல முதன் முறையாக ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வர காலம், அந்த காலகட்டத்துல 1994ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்ட திருத்தம் பண்ணுது. 69% இடஒதுக்கீடை பாதுகாப்பது தொடர்பான சட்ட திருத்தம், 76வது சட்ட திருத்தம் 1994, 76th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1994. இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த 69% இடஒதுக்கீடு, நான் அதை பின்னாடி சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு, இத நாங்க 9வது அட்டவணை பாதுகாப்பு அட்டவணையில வச்சு பாதுகாக்கிறோம். ஏன்னா 9வது அட்டவணையில இருக்கக்கூடிய விஷயங்களை நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இப்ப கொஸ்டின் பண்ணலாம், அது வேற விஷயம். ஆனா அதுல போய் யாரும் கை வைக்க முடியாது. ஏன்னா ரிசர்வேஷன்ல கை வச்சாலும் எப்ப பெரிய பிரச்சனை வெடிக்கும். அதனால யாருமே பெருசா அதுல போய் கை வைக்க தயங்குவாங்க. எந்த அரசுமே, திமுக அரசோ அதிமுகவோ, ஸ்டேட் லெவலோ சென்ட்ரல் லெவலோ பெரிய பிரச்சனை. ஸோ அந்த 69% இடஒதுக்கீடு ஜெயலலிதா அவங்க என்ன பண்றாங்க, கொண்டு போய் சட்ட திருத்தம் பண்ணி ஸ்டேட்ல பில் பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணி அதை பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அந்த இடஒதுக்கீடு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தெளிவா கவனிங்க எப்படி இருக்குது இந்த இந்திய தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன். முதல்ல பாத்தீங்கன்னா பிசிக்கு தான்ப்பா 50% இருந்தது. பிசிக்கு 50%. அதை என்ன பண்ணாங்கன்னா, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஒரு ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல சமூக போராட்டங்கள்ல ஈடுபட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு ஒரு கேட்டகரியை உருவாக்கி அதுக்கு ரிசர்வேஷன் வாங்கி கொடுக்குறாங்க. என்னன்னா பிசி அப்படிங்கிறது 30 அப்படின்னும், அதுல இருந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசின்னு ஒரு 20% ஒதுக்குனாங்க. இதை கலைஞர் வந்து என்ன பண்ணாருன்னா, பிசிக்கு வந்து 26.5, சாரி பிசி முஸ்லீம் இங்கே இருப்புமே அந்த இருக்குல்ல, பிசி முஸ்லீமுக்கு 3.5ன்னு கலைஞர் தான் 2ஆ பிரிச்சார். இந்த எம்பிசி அப்படிதான் இருந்துச்சு, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. எஸ்சி பாத்தீங்கன்னா 18% இருந்துச்சு எஸ்சி. அதை கலைஞர் என்ன பண்ணாரு, எஸ்சிக்கு 15, எஸ்சிஏ அருந்ததியருக்கு 3% பிரிச்சாரு, எஸ்டிக்கு 1%. இதுதான் தமிழ்நாட்டினுடைய ரிசர்வேஷன் இன்னைக்கு டேட்ல 2025 ஜனவரி மாதம். இந்த ரிசர்வேஷன் தான் தமிழ்நாட்டில் பின்பற்றி நடக்கப்படுகிறது. போட்டித் தேர்வுகள்லையும் சரி, வேலை வாய்ப்புகள்லையும் சரி, கல்வி நிலையங்கள்லையும் சரி. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க, ரிசர்வேஷன் கொடுத்து அவங்கள வந்து கொண்டு வரதா சொல்றாங்க. சமூகத்துல அவங்களெல்லாம் முன்னேற்றுவது அப்படிங்கிறது அவருடைய நோக்கமா இருக்குது. இப்போ இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சட்ட திருத்தம் மத்திய அரசு கொண்டு வருது. 103வது சட்ட திருத்தம் 2019, 103 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. இது என்ன சொல்லுதுன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்துல பின்தங்கிய பொது பிரிவினர், ஜென்ரலா இருக்கிறவங்க எக்கனாமிக்கலி வீக்கரா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஒரு 10% ரிசர்வேஷனை கொடுக்குது. இது மத்திய அரசு பணிகளை கொடுத்துருக்காங்க. மாநிலத்துல ஒரு சில மாநிலம் ஏத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது. தமிழ்நாடு இந்தியாவில் பல மாநிலங்கள்ல அது கொடுக்குறாங்க இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு, பொருளாதாரத்துல பின்தங்கிய பொது பிரிவினருக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்ட்ல. நம்ம தமிழ்நாட்டில் அது கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் எல்லாம் உண்டு ரிசர்வேஷன், சென்ட்ரல்ல உண்டு, ஸ்டேட்ல கிடையாது. ஸோ இவ்வளவுதான்ப்பா டீட்டெயிலான இது பத்தின ஒரு ஷார்ட் கிளாஸ், ரொம்ப டீட்டெயிலா எடுத்த ஷார்ட்டான கிளாஸ் இதுதான். இது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒட்டுமொத்த சப்ஜெக்டையும் நான் கொடுத்துருக்கக்கூடிய ஹிஸ்டரி, ஐஎன்எம், கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, எக்கனாமிக், யூனிட் 8 and 9, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்காது, தமிழ் இருக்காது, இங்கிலீஷ் இருக்காது, மேக்ஸ் இருக்காது, ஒன்லி ஜிஎஸ் நம்மளுடைய ஃபோக்கஸ். இதை படிச்சீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1, 2, 4, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் என்னதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலுமே ஜிஎஸ்க்கு இது உங்களுக்கு போதுமானதா இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸ் இருக்கும், பைலிங்குவல் கிளாஸஸ். ஆனா அந்த தமிழ்நாடு ஹிஸ்டரி மட்டும் தமிழ்ல இருக்கும். இப்போதைக்கு நான் தமிழ் எடுத்து முடிச்சிடுறேன் மார்ச் மாசத்துல, ஏன்னா பிப்ரவரி வரைக்கும் நான் அந்த கோர்ஸை முடிக்க டைம் எடுத்துக்கிறேன். முடிச்சதுக்கு அப்புறம் மார்ச்ல வந்து நான் அதை கன்வெர்ட் பண்ணி இங்கிலீஷ்ல பிடிஎஃபா கொடுக்குறேன். இந்த பாயிண்ட் மட்டும், மற்ற எல்லாமே பைலிங்குவா தான் இருக்கும். ரெக்கார்ட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ் கிடையாது. வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன் பிறகு ஆஃப்லைன்லயே பார்த்துக்க முடியும். ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது, யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது, பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க முடியாது. முழுக்க முழுக்க கான்ஃபிடென்ஷியலா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது என்னோட உழைப்பு. இந்த நோட்ஸ் ஒட்டு மொத்தமும் நான் மட்டுமே உருவாக்கியது. 6 to 12 ஓல்டு புக், நியூ புக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆத்தர்லாம் சொல்லியிருப்போம். இது எல்லாத்தையும் உட்காந்து படிச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நானா கிளாஸ் எடுத்தது, நானா நோட்ஸ் எடுத்தது, டைப் பண்ணது, அலைன் பண்ணது, டிரான்ஸ்லேட் பண்ணது எல்லாமே நான் தான். அதனால இது எளிமையா ஒருத்தவங்க கைக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பும்
நான் வந்து விடல் கரைத்த நீர் மாதிரி வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த கிளாஸ்ல கம்ப்ரஸ் பண்ணி இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த வேலிடிட்டி 15 மாதம் 3000 ரூபா ஃபீஸு. ஓல்டு ஸ்டூடெண்ட்டு பிடபிள்யூடி டிடபிள்யூ இவங்க எல்லாருக்குமே 50% ஆஃபர் கொடுத்துருக்குறோம். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் 699 ரூபாய். அதாவது தனித்தனியாக சப்ஜெக்ட் தேவைப்பட்டா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் எல்லாமே பிப்ரவரி 11ஓட இந்த ஒட்டுமொத்த விஷயம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் எதுவுமே இருக்காது. பிப்ரவரி 11 தைப்பூசம் 2024 தைப்பூசத்துல தான் இந்த சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. அதனால இந்த ஆஃபர் கொடுத்துருக்குறோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 இயர் வேலிடிட்டி 4000, இண்டிவிஜுவலுக்கு 899. வேற எந்த இங்க சொல்லியிருக்கக்கூடிய எந்த விஷயமும் இருக்காது, எந்த ஒரு ஆஃபருமே இருக்காது. இதுதான் இருக்கும் பிப்ரவரி 12ல இருந்து. அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்க டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே ஏதோ ஒரு எக்ஸாம் படிக்கிறாங்க, ஜிஎஸ்ல அவங்க ஸ்ட்ராங் ஆகணும், கான்செப்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கும் தெரியப்படுத்துருங்க. அது உங்களுடைய கடமை. மொபைல் ஆப் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது ஆண்ட்ராய்டுக்கு, ஐபோனுக்கு, நீங்க லேப்டாப்ல சிஸ்டம்ல பாத்துக்கிறதுக்குன்னு தனித்தனியா லிங்க் இருக்குது. எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மேலும் விவரங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மெசேஜ் கொடுங்க. நான் உங்களை கைட் பண்றேன் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. காலம் ரொம்ப கம்மியா இருக்குது. நீங்க நினைக்கலாம் ஜூன் மாதம் குரூப் 1, ஜூலைல குரூப் 4, செப்டம்பர்ல குரூப் 2, நடுவில் எஸ்ஐ போலீஸ் நோட்டிபிகேஷனு. அப்போ நம்ம ஆன்லைன்ல இருந்து படிக்கலாம். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம். வேலைக்கே ஆகாது. இன்னையில இருந்து படிச்சதான் பாஸ் பண்ண முடியும். வேகமா சிலபஸை முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா படிச்சது முக்கியம் இல்லை, ரிவிஷன் பண்றது தான் முக்கியம். அதை பண்ணிட்டு போனதான் எக்ஸாம்ல நல்லா ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா கேள்விகள் மட்டும் தான் தெரியும், பதில் தெரியாது. அப்போ இந்த காலத்தை நீங்க ரொம்ப 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 சீரியஸா வந்து பயன்படுத்துங்க. காலம் அப்படிங்கிறதுல ஓடிடும். அதனால ஃபாஸ்டா நீங்க படிங்க. ஃபாஸ்டா ரிவிஷன் பண்றதுக்கும் டைம் இருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா படிங்க.